இவர்கள் விருச்சக ராசியில பிறந்து தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னமாக இருக்கும்போது அந்த சந்திர பகவானுடைய நிலை. இதை பொறுத்து அந்த சந்திர பகவான் எப்படி அந்த சிவபெருமானுடைய பிறை சூடிய சிவபெருமானுடைய கொன்றை மலர் சூடிய சிவபெருமானுடைய பார்வை பட்டவுடன் தன் பக்தர்களுடைய பாவமெல்லாம் கரைந்து போகுதோ, அதுபோல இந்த சந்திரனுடைய பார்வை பட்டவுடன் நல்ல இடங்களிலிருந்து குருவும் அந்த சந்திரனை பார்த்தால், செவ்வாயும் பார்த்தால் சசமங்கல யோகம், நிறைய யோகங்கள் எல்லாம் கிடைத்து, இந்த விருச்சக ராசிக்காரருக்கு ஒரு சொத்து வாங்கினா, இரு சொத்து வாங்குறது, அந்த சொத்து பன்மடங்கு விலையேற்றம் ஏற்படுவது, சொத்துக்களாலும் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த சந்திரன் கொடுத்து விடுகிறார். மன நிம்மதியையும் சந்திர பகவான் இவர்களுக்கு கொடுத்து, அழகாக எப்பயுமே ஐஸ்வர்யங்களோடு விருச்சக ராசிக்காரர்கள் கொடுப்பதற்கு இவர்கள் முன் வந்தவர்களாக இருப்பதால் அன்பையும் சரி, பணத்தையும் சரி, செல்வத்தையும் சரி வாரி வழங்குவதிலே கைதேர்ந்தவர்களாக மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குருவினுடைய அருள் இருந்தால், சந்திரனுடைய அருள் இருந்தால், இவர்கள் பூரண வெற்றியை கோடீஸ்வரனாவது உறுதி உறுதி உறுதி.